வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கார். ஸோ 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் சுயசாரத்தில் போகும்போது ஒரு தேவையில்லாத சந்தேகங்களோ தேவையில்லாத ஒரு மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். இதே சம்பந்தமான விஷயங்களோ தேவையில்லாத இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு கற்பனையில் வந்து ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அது நீச்சமாக இருக்கும்போது பார்த்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் பண்ணணும். கணவன் மனைவியோடையும் மாமியார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3, 6ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் சிறுதூர பிரயாணங்களாக ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 4ஆம் அதிபதி சனி வந்து 5ல் இருக்கும்போது தாய சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள், இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி வந்து 4ஆம் அதிபதியாக இருந்தாலும் குழந்தைகள் வந்து இப்போ பெரிய அளவில் வந்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவங்களோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், தொழில் ரீதியான விஷயம், சின்ன மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும். காமம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய சந்தேகங்களை போட்டு உழப்பிட்டு இருக்கலாமே, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். பக்கத்து வீட்டுக்காரோட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதனால் வந்து விரோதங்கள் வரதோ சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து 2ல் இருக்கார். ஸோ வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். தந்தை சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 10ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், மனக்கலக்கங்கள், மன பயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 2ல் இருக்கும். பெருத்த லாபங்கள், பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும். பெருத்த லாபங்கள், பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான பணம் காசெல்லாம் வந்து டக்குன்னு வந்துருங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். துலா லக்னமாக இருந்து ராகு தசா. ஸோ ராகு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து 5ஆம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் வந்து சும்மா வேலை பளுக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் நிறைய இருக்கும். கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக இருந்து குரு தசாபதி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 3 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருந்தால் ஒரு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயங்கள், ஒரு மனக்கலக்கங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான கடன் சம்மந்தமான விஷயங்களோ கொஞ்சம் மனசில் வந்து ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாய சார்ந்த உறவுகள், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து 12லிருந்து 11ஆம் அதிபதி சாரத்தில் பெருத்த லாபங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஒரு மறைமுகமான ஒரு நல்ல லாபங்கள், நல்ல வெளிநாட்டில் இருக்கணும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3லிருந்து அது 8ஆம் அதிபதியாக வரனால கொஞ்சம் கவனம் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ மண்டையில் போட்டு வளர்த்திக்காமல்
கொஞ்சம் பக்தி சார்ந்து ஒரு மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து தசாபதி பலங்கள், மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறது பணம். ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான். ஏன்னா வந்து மேஜராக பார்க்க வர முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் பார்த்திட்டாலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார்னு சொல்கிறதும், ஸோ கடன்கள், ஐயோ ஏகப்பட்ட கடன் இருக்குது சார், ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் படுறதையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 60-65% வந்து ஒரு கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து உழல்றதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் வந்து பணம்ங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ பணம் என்ன பண்ணோம், பணம் எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வழினா, என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப் இந்த ஒரு புக் ஒன்று படித்தேன், ஓகேங்களா, மணி, சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு. ஸோ அந்த இதில் வந்து ஒரு டிப்பு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பும் கொடுத்துறேங்க. ஃபஸ்ட்டு ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது எப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேட்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் உங்களை உழைச்சி கொடுக்குங்கிறது ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் அது என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு 30 years பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம்தான். ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்டண்ட்டு. ஸோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறேன் நான், என்ன அங்கிள், அவர் கேட்டார் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், அப்போவே சொன்னது வந்து பார்த்தா 2 பொண்ணு இருக்குது, 2 பொண்ணுக்குமே 8 lakhs வச்சுருக்கேன், அது இல்லாமல் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், என்ன அங்கிள் ஒரு 5 ரூபா வச்சுருப்பீங்களா, 5 லட்ச ரூபா வச்சுருப்பீங்களான்னு. ஏன்னா அன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சன்றது வந்து ஒரு பெரிய காசு. இல்லைப்பா நான் ஒரு 25 லட்சம் வச்சுருக்கேன்னு சொல்லி அப்போவே சொன்னார். அப்போயே எனக்கு ரொம்ப பிரமிப்பு. ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளியில் இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்டு. இதில் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா இது நிறைய ஏறிச்சு. பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு 30% வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும். அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா, ஒரு 1 லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து 1,30,000, அதுக்கு அடுத்த வருஷம் 1,30,000 வந்து இன்னொரு 30%. ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும். பட் இது இமீடியட்டாக நடக்காது. ஒரு டைம், அதாவது எப்படின்னா ஒரு 5 years டைமில் வந்து இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து நீங்கள் உழைக்காமலே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம். ஸோ லேண்ட் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வாழ்ந்த ஏரியாலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது, இப்போ என்ன ரேட்டு போகுதுன்னு நம்பதே எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க, பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்களாம் வந்து என்ன பண்ணலான்னா, சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேனாச்சும் ஒரு ஏன்னா சிட்டி லிமிட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது பெரிய ஒரு பூம் ஆகும். அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு க்ரிப்பாகவும் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து டிப் நம்பர் 1. ஸோ டிப் நம்பர் 2 என்னென்னா, ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு. ஸோ கிராம்புங்கிறது வந்து ஒரு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கிராம்பும் ஏலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில் போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பெரும் பணம் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடியை சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ டெய்லி வந்து அந்த கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது. அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதையும் வந்து நீங்கள் வந்து முயற்சித்து பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.